விழாக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேச்சுலர்லாம் டக்குன்னு செய்யக்கூடிய சோம்பேறி சிக்கன் தாங்க. அப்போ ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. எல்லாம் வதக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இங்கே பாருங்க, நான் இப்போ குக்கரில் செய்ய போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க. ஹோல் ஸ்பைசஸ் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துங்க. 3 பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் சின்ன 3 பல்லாரி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து சேர்த்துக்கலாம். உங்கள் சிக்கனுக்கு ஏற்ற மாரி. நான் 1/2 kgக்கு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், தக்காளி பழுத்த தக்காளியாக ஒரு 3 எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கழுவுனா அந்த ஸ்மெல் வராதுங்க, கவுச்சி ஸ்மெல். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு வச்சு அரைச்சி வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கிறேன். நான் இதை எதனால் சேர்க்குறேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் குழம்பு மாரி வேணும், கொஞ்சம் தண்ணி சேர்ப்பேன், அதுக்காக நான் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு. காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள், நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் சிக்கன் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இந்தளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஃபுல் கிரேவி செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டால் போதும். இல்லை எனக்கு குழம்பா வேணும் அப்படின்னா நான் அதுக்கு காய்கறி சேர்க்குறேங்க. நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். நான் முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த முருங்கைக்காவையும் சேர்த்து நம்ம பிரட்டிட்டு எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. நம்ம எல்லாம் வதக்கி நின்று இது பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த சோம்பேறி சிக்கனை சொல்லி கொடுத்ததே என் வீட்டுக்காரர் தாங்க. இப்போ பாருங்க, எனக்கு 1/2 லிட்டர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு ஐஸ் டம்ளர். இது முழுகிற அளவு. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூடயும் வச்சுக்கலாம், இல்லைன்னா 1/4 டம்ளர் ஊற்றி நீங்கள் செமி கிரேவியாகவும் வச்சுக்கலாம். நான் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஜம்முன்னு சாப்பிட்ணுன்னு தோணுது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள் நம்ம குழம்பு. அவ்வளோதாங்க, 3 விசில் தாங்க. உப்பு மட்டும் இருக்கான்னு உப்பு மட்டும் செக் பண்ணிங்க. சூப்பரான சுவையோடு நம்ம சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூட காம்பினேஷன் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.